அது சொல்கிறது, இந்து என்கிற வார்த்தை முதலில் ஆங்கிலேய எழுத்தாளர்களால் 1830ஆம் ஆண்டில் இந்திய மக்களின் மத நம்பிக்கைகளை விளக்க பயன்படுத்தினார்கள். ஆகவே இந்து மதம் என்கிற வார்த்தையை முதலில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த காரணத்தினால்தான் இந்து மதம் என்ற வார்த்தை தவறானது என்று இந்து மத அறிஞர்கள் சொல்கிறார்கள். பயன்படுத்த வேண்டிய சரியான வார்த்தை என்னவென்றால் சனாதன தர்மம். அதற்கு அர்த்தம் நித்திய மதம் என்பது, அல்லது வேத தர்மம் என்று அழைக்கலாம். அதாவது வேதங்களின் தர்மம் என்பது அதற்கு பொருள். மேலும் சுவாமி விவேகானந்தாவின் கருத்துப்படி, அவர் ஒரு பெரிய இந்து அறிஞர், அவரும் சொல்கிறார் இந்து மதம் என்ற வார்த்தை தவறானது என்று. சரியான வார்த்தை வேதாந்தி என்பதாகும். வேதத்தை பின்பற்றுபவர். சுருக்கமாக சொன்னால் இந்து என்கிற வார்த்தை பூகோள ரீதியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது மத நம்பிக்கையை குறிக்க பிற்காலத்தில் மாற்றப்பட்ட சொல். இந்து மதம் என்ற வார்த்தை ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டது. அது இந்து வேதங்களிலோ புராணங்களிலோ காணப்படவில்லை. அந்த வார்த்தை சமீப காலமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்து அறிஞர்கள் சொல்லும் சரியான வார்த்தை சனாதன தர்மம், வேத தர்மம், வேதாந்தி. ஆனால் இந்த வார்த்தைகள் கூட இந்து மத வேதங்களில் காணப்படவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இஸ்லாம் அரபு வார்த்தையான சலமிலிருந்து பிறந்தது. அதற்கு பொருள் அமைதி. சில்ம் என்ற இன்னொரு வார்த்தையிலிருந்தும் பிறந்தது. எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள். சுருக்கமாக இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக அமைதியை பெறுவது என்று பொருள். மேலும் இந்த வார்த்தை பலமுறை புனித குரானிலும் நபிகளின் ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புனித குரானின் பல இடங்களில் காணலாம். உதாரணத்திற்கு சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19, மேலும் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 85. முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் ஒருவன் என்பது. இந்த வார்த்தையும் பலமுறை ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலும் திருக்குரானிலும் இடம்பெற்றுள்ளது. உதாரணத்திற்கு சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64. இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்றும் 1400 வருடங்களுக்கு முன்புதான் உருவானது என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் முகமது நபி அவர்கள்தான் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்லாம் மனிதன் தோன்றிய நாள் முதல் உருவான ஒன்று. காலம் தோன்றிய நாள் முதல் இஸ்லாம் இருக்கின்றது. மேலும் முகமது நபி, அவருக்கு சமாதானம் உண்டாகட்டும், இஸ்லாத்தின் நிறுவனர் அவர் அல்ல. ஆனால் அவர்தான் கடைசி இறை தூதர், இறைவனின் இறை தூதர். எனது சொற்பொழிவில் இந்து மதம் மற்றும் இஸ்லாத்தின் ஒற்றுமை என்பது தலைப்பு. ஆனால் நான் எல்லோரும் அறிந்த ஒற்றுமைகளை பற்றி இந்த மேடையில் நான் பேசப்போவதில்லை. அவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உதாரணத்திற்கு 2 மதங்களும் திருடாதீர்கள் என்று சொல்கிறது. 2 மதங்களுமே உண்மையை சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்கிறது. 2 மதங்களுமே கருணையாக இருங்கள், கொடூரமாக இருக்காதீர்கள் என்று சொல்கிறது. இன்று நான் அந்த ஒற்றுமைகளை பற்றி, அதாவது இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையே யாருக்கும் தெரியாத ஒற்றுமைகளை பற்றி, ஆனால் வேதத்தை நன்கு அறிந்த ஒரு சில அறிஞர்களுக்கு தெரிந்த ஒற்றுமைகளை பற்றி பேசப் போகிறேன்.